Hi friends, நம்ம child development and pedagogy first unit growth development of the child அந்த யூனிட் வந்து பார்க்குறோம். இதில் first heading interaction of nurture and nature. ஸோ நர்ச்சர்னா என்ன அப்படின்னா nurture refers to environment effects of growth and development. Nature அப்படின்னா என்னென்னா how our genetic makeup affects our growth. ஓகேங்களா. ஸோ நேச்சர்னால் ஜெனட்டிக்கலி அதுவாகவே நடக்கிறது. நர்ச்சர் அப்படின்னா சுற்றுச்சூழல்னால் நமக்கு ஒரு சைல்டுஹுட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் டெவலப்மெண்ட் அந்த இது சரிங்களா. நேச்சர் அண்டு நர்ச்சர். ஸோ இதில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் வந்து பிளேட்டோ அண்ட் டெஸ்கார்டஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சர் இஸ் த இன்பார்ன் திங் ஆஃப் த சைல்டு. It occurs naturally regardless of environmental influences. சுற்றுச்சூழலை சாராமல் நிகழ்வதற்கு பேர் இயற்கையாக நிகழ்வது நேச்சர். சுற்றுச்சூழலை சார்ந்து நடப்பது வந்து நர்ச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சைல்டுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதில் ஜான் லாக் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா டெபுலா ராசா அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. அதில் வந்து ஒரு சைல்டு வந்து பிறக்கும்போது வந்து பிளாங்க் ஸ்லேட் அப்படின்னும் அவங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வளர வளர அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு ஹைட் வச்சு ஒரு சைல்டுடைய ஹைட்டை வச்சு இது சொல்கிறாங்க. நேச்சர் படி என்னென்னா ஒரு சைல்டுடைய க்ரோத் அப்படிங்கிறது வந்து அந்த சைல்டு வந்து அவங்களுடைய ஜெனட்டிக்கலி அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹைட்டானவங்க அப்படின்னா இந்த பையனும் டாலாகவே இருப்பாங்க, வளருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னா சரியான நியூட்ரிஷன் அல்லது சரியான சுற்றுச்சூழல் அமையாத பட்சத்தில் அந்த சைல்டுக்கு சரியான நியூட்ரிஷன் கிடைக்காத பட்சத்தில் அதோடைய க்ரோத் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆர் இன்டர் கனெக்டட். ஓகேங்களா. ஸோ சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நேச்சர் அண்ட் நர்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டராக்ஷன் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெவலப்மெண்ட்னால் என்ன? க்ரோத் அப்படின்னா உடல் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த உடல் வளர்ச்சி வந்து சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ டெவலப்மெண்ட் மேம்பாடு வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா க்ரோத்தும் மெச்சூரேஷனும் சேர்ந்தது தான் வளர்ச்சி அப்படின்றாங்க. த கான்செப்ட் ஆஃப் க்ரோத் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரேஷன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொக்ரெஷன் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன். இட் சேஞ்சஸ் டிரெக்ஷனலி அண்ட் லீட்ஸ் டு ஃபார்வர்டு. நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரை என்விரான்மெண்ட்டோடு சேர்ந்து நம்மளுடைய லைஃப்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி மேம்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இதுவே க்ரோத் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இன் சைஸ், வெயிட்டு, ஹைட்டு, சைஸு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸை தான் க்ரோத்துன்னு சொல்கிறோம். டெவலப்மெண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த சேஞ்சஸ் இன் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின் டு இட்ஸ் டெத். ஸோ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியும் மேம்பாடுடைய வளர்ச்சியும் என்னென்னா டெவலப்மெண்ட். ஆனால் க்ரோத் அப்படின்றது இட் இஸ் அபவுட் தி குவான்டிடேட்டிவ், டெவலப்மெண்ட் அப்படின்றது குவாலிட்டேட்டிவ். சரிங்களா. மெச்சூரேஷன் அப்படின்றதும் என்னென்னா ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் தி டெவலப்மெண்டல் ப்ராசஸ். த ப்ராசஸ் ப்ரீடிட்டர்மைன்ட் அன்ஃபோல்டிங் ஆஃப் ஜெனட்டிக் டிஸ்பொசிஷன்ஸ். ஓகே. அப்போ டெவலப்மெண்ட்டுனா என்னென்னா க்ரோத் ப்ளஸ் மெச்சூரிட்டி. பாருங்கள். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் எ பேட்டர்ன் ஆர் அ சீக்வன்ஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிள் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ். செஃபலோகேடல் பிரின்சிபல் அப்படின்றது என்னென்னா ஃப்ரம் ஹெட் டு டவுன்வர்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. டெவலப்மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட். ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபல் அப்படின்றது சென்டர் ஆஃப் த பாடி டு த அவுட்வர்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது. சரிங்களா. அடுத்து டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சஸ். டெவலப்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை போத் நேச்சர் அண்ட் நர்ச்சர். Development is a continuous process, sequential and orderly. It is predictable and modifiable. Development is complex. Child development is divided into physical, cognitive, motor and social emotional and are correlated. So physical
ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், மோட்டார் அண்டு சோஷியல் எமோஷ்னல் அப்படின்னு சைல்டு டெவலப்மெண்ட்டை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் இஸ் போத் குவான்டிடேட்டிவ் அண்டு குவாலிட்டேட்டிவ், வேரஸ் growth இஸ் குவான்டிடேட்டிவ். டெவலப்மெண்ட் வந்து ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டிரெக்ஷனல் சின்ஸ் சைல்டு க்ரோ அப் இஸ் வேரியிங் கான்டெக்ட்ஸ். ஓகேங்களா. சைல்டு வளரக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து அவர்களுடைய வளர்ச்சி மேம்பாடு அப்படிங்கிறதும் வேறுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு சைல்டுடைய டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இட் மே காஸ் டிஃப்ரென்சஸ் இன் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். இன்டர்பிளே ஆஃப் ஹெரிடிட்டரி ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் ரெண்டுமே வந்து டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைல்டுடைய வளர்ச்சி மேம்பாடை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் cannot be accurately measured by comparing with the other. ஸோ ஒரு சைல்டுக்கும் இன்னொரு சைல்டுக்கும் வந்து இப்போது 6 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் 6 வயசு பிறந்த குழந்தை எல்லாமே ஒரே சைஸு. அதாவது ஒரு குழந்தை அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வளர்ந்த பையன், சிறுவன், அடலசன்ஸ், அடல்ட்டுன்ற ஸ்டேஜஸ் நம்மளால் சொல்ல முடியுமே ஒழிய அந்த சைல்டுக்குள்ளே இருக்கிற டெவலப்மெண்ட்டு, வளர்ச்சி மேம்பாடு அப்படிங்கிறது இந்த சைல்டும் அந்த சைல்டும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கும், ஒரே மாதிரியான வளர்ச்சி மேம்பாடு இருக்கும்னு சொல்ல முடியாது, கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி ஜெனட்டிக்ஸ் அஸ் வெல் அஸ் என்விரான்மெண்ட். ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். சில்ட்ரன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து வேறுபடும். இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத் அப்படின்றது ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச், டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஓவரால் சேஞ்சஸ் இன் த இண்டிவிஜுவல். க்ரோத் குவான்டிடேட்டிவ், டெவலப்மெண்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்னு பார்த்தோம். க்ரோத் அப்படின்றது வந்து ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் மெச்சூரேஷன். இட் இஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்டல் ப்ராசஸ். அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மெஷர் பண்ணி நம்ம க்ரோத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஆனால் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து என்ன பண்ண முடியும்னா டிஃபிகல்ட் டு மெஷர் டைரெக்ட்லி. இட் இஸ் பாசிபிள், பட் டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் வித்தவுட் க்ரோத். The development describes the changes in the organism as a whole behavioral changes are developmental processனு வந்து சொல்கிறாங்க. Development occurs due to both maturation and interaction with the environment. It continues throughout the life, whereas நம்ம இங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் மெச்சூரேஷன் வந்து க்ரோத் வந்து ஸ்டாப்ஸ்ன்னு பார்த்தோம். இதுதான் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கூடிய டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்க ஸ்டேஜஸ் என்னென்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட், ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட். இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸ்டேஜஸ் வந்து ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், லாங்குவேஜ், எமோஷ்னல், சோஷியல், ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷ்னல், சோஷியல், லாங்குவேஜ், மாரல். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து க்ரோத், ஒரு சைல்டுடைய க்ரோத் ரேஞ்ச் என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கணும். ப்ரீநேட்டல் அப்படின்றது வந்து கன்செப்ஷன் டு பர்த். அடுத்து இன்ஃபான்சி அண்ட் டாட்லர்ஹுட் அப்படின்றது பர்த் டு 2 years. ஓகேங்களா. ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்றது 2 to 6 years. மிடில் சைல்டுஹுட்ன்றது 6 to 11 years மிடில் சைல்டுஹுட். அடலசன்ஸ் அப்படிங்கிறது வந்து 11 to 18 years. இயர்லி அடல்ட்ஹுட் அப்படின்றது 18 to 40 years. மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்றது 40 to 65 years. லேட் அடல்ட்ஹுட் அப்படின்றது 65 years to death. ஸோ இதுதான் வந்து அந்த டேபிள் ஃபார் growth of a child. ப்ரீநேட்டல்னா கன்செப்ஷன் டு பர்த், இன்ஃபான்சி டு டாட்லர்ஹுட்னா 2 வயசு வரைக்கும், இயர்லி சைல்டுஹுட் அப்படின்றது 2 to 6 years, மிடில் சைல்டுஹுட்ன்றது 16 to 11 years, அடலசன்ஸ்ன்றது 11 to 18 years, இயர்லி அடல்ட்ஹுட் அப்படின்றது 18 to 40 years, மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்றது 40 to 65 years, லேட் அடல்ட்ஹுட் அப்படின்றது 65 years to death.
ஸோ இதில் வந்து ப்ரீநேட்டல் அண்டு டாட்லர்ஹுட் இது ரெண்டும் ஒரு கேட்டகரியில் வருது. ப்ரீநேட்டல்னா கன்செப்ஷன் டு பர்த், அப்புறம் 2 வயசு வரைக்கும் இருக்கிறது டாட்லர், இன்ஃபான்சி அண்டு டாட்லர்ஹுட். இப்போ சைல்டுஹுட் வந்து 2ஆக போடுறாங்க. இயர்லி சைல்டுஹுட், மிடில் சைல்டுஹுட். அது வந்து 2 to 6 years, 6 to 11 years. அப்போ அடலசன்ஸ் வந்து அந்த டீனேஜ் 11 to 18 years. டீனேஜ் வந்து 13, 14, 15, 16 அது இதெல்லாம் வருதுங்களா, 19 வரைக்கும் இருக்கிறது கூட 1 or 2 years முன்ன பின்ன வரும். ஆனால் ரொம்ப வேரி ஆகாது. இப்போ 11 to 18 yearsன்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அடல்ட்ஹுட் வந்து 3ஆக போடுறாங்க. இயர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட். இயர்லி அடல்ட்ஹுட்னா அந்த 18 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும். மிடில் அடல்ட்ஹுட்னா 40 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ் வரைக்கும். லேட் அடல்ட்ஹுட்னா 65 இயர்ஸ் டு டெத். ஓகேங்களா, இதுதான் வந்து க்ரோத் ஆஃப் த சைல்டு ஏஜஸ் வைஸ் ரேஞ்ச் போட்டிருக்குறாங்க. சரிங்களா, அடுத்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஈச் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து ஜென்ரல் ஃபேஸஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் their ஏஜஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் ஃபிசிக்கல், காக்னிட்டிவ் அண்டு சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டேஜுக்குனா ப்ரீநேட்டல், சைல்டுஹுட், அடலசன்ஸ் அண்டு அடல்ட்ஹுட்டுக்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏஜ் பீரியட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் என்னென்னு ஸ்டேஜ் வைஸ் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு தெரியும், ப்ரீநேட்டல் பீரியட், அதாவது கன்செப்ஷன் டு பர்த். அதில் வந்து என்ன நடக்கும் மெயின் அப்படின்னா, ஃபிசிக்கல் க்ரோத் இஸ் த மோஸ்ட் ரேப்பிட் இன் த லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறம் அதாவது இது வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்னென்னா, இட் ரெஸ்பாண்ட் டு த சென்சரி ஸ்டிமுலி. சைக்கோ சோஷியல் அப்படின்னா the fetus responds to the mother's voice. ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்செப்ஷனில் இருக்கும்போதே அந்த குழந்தையானது குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்குது அப்படின்றது இது ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், சைக்கோ சோஷியல். ஓகேங்களா, அடுத்து வந்து என்னென்னா இன்ஃபான்சி அண்ட் டாட்லர்ஹுட். பர்த் டு, அதாவது 2 years வரைக்கும்னு பார்த்துருந்தோம். 3 years, 1 to 3 years, பர்த் டு 3 years, பர்த் டு 2 years, அந்த மாதிரி. அதாவது அந்த ஸ்டேஜ் வந்து 1 or 2 years முன்னவும் இருக்கலாம், பின்னவும் இருக்கலாம், ஆனால் அதுதான் ஸ்டேஜ். ஓகேங்களா, பர்த் டு ஏஜ் 3. ஓகே, அப்போ வந்து ஃபிசிக்கலி என்ன நடக்கும்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆர் ரேப்பிட். காக்னிட்டிவ் படி காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப் ரேப்பிட்லி. பிறந்த உடனே அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கவனித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எழுத்தோ வார்த்தையோ இதை கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்களே சிம்பிள்ஸ் மூலமாக, அந்த மாதிரி. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன் their children increases, in other children increases. ஸோ சைக்கோ சோஷியல் படி அது வரைக்கும் அம்மாவோட வாய்ஸ் மட்டுமே ரெகனைஸ் பண்ண தெரிஞ்சவங்க பிறந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்கிற மித்தவங்களையும் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் பேசுகிறாங்க என்னன்றதை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அதர் சில்ட்ரன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகுது. அது மாதிரி இயர்லி சைல்டுஹுட்டுடைய ஸ்டேஜ் நமக்கு தெரியும் 3 to 6 years, 2 to 6 years அப்படின்றதும் நம்ம சொல்லியிருக்கிறோம். க்ரோத் இஸ் ஸ்டெடி. ஸோ 2 to 6 yearsல ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து க்ரோத் இஸ் ஸ்டெடி. ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் ஆர் காமன். கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ். அதே மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் 3 to 6 yearsல இயர்லி சைல்டுஹுட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஈகோ சென்ட்ரிக்காக இல்லாஜிக்கல் ஐடியாஸ் நிறையா இருக்கும். மெமரி அண்ட் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அட்டெண்டிங் ப்ரீஸ்கூலில் நம்ம ப்ரீகேஜி சேர்ப்போம் இல்லைங்களா, ப்ரீகேஜி ஆர் எல்கேஜி 3 yearsல. அது மாதிரி சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும். அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஜெண்டர் ஐடென்டிட்டிஸ் டெவலப்ஸ். ஸோ ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஜெண்டர் ஐடென்டிட்டி ஃபீல் ஆகும். சரிங்களா, ஸோ இது வந்து இயர்லி சைல்டுஹுட்டில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ். ஃபிசிக்கல், காக்னிட்டிவ் அண்டு சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து மிடில் சைல்டுஹுட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தது இயர்லி சைல்டுஹுட். மிடில் சைல்டுஹுட் நமக்கு தெரியும் 6 to 11 years. அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, க்ரோத் ஸ்லோஸ், ஸ்ட்ரென்த் அண்டு அத்லட்டிக் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ். அதே மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் ஈகோ சென்ட்ரிக் டிமினிஷஸ்,
திங்க் லாஜிக்கலி, மெமரி அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ், ஃபார்மல் ஸ்கூலிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க போகும்போது அவங்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்னன்றது தான் இது. அதே மாதிரி இது வந்து என்னென்னா அவங்களுடைய சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டு, அவங்களுக்கு செல்ஃப் கான்செப்ட் வந்து மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே மாதிரி தே கிராஜுவலி ஷிஃப்ட் இன் கண்ட்ரோல் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சைல்டு, அவங்களுக்கு அவங்களே கவனிச்சுக்கிறக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கேர் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அடலசென்ஸ் 11 to 20 years 18 yearsன்னு கொடுத்தோம். டீனேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பீரியடு. டீனேஜ் பீரியடில் அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து ரேப்பிடாக இருக்கும். ரிப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அக்கர்ஸ். அதே மாதிரி காக்னிட்டிவ் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் திங்க் அப்ட்ராக்ட்லி அண்ட் யூஸ் சயின்டிஃபிக் ரீசனிங் டெவலப்ஸ். அண்ட் எஜுகேஷன் ஃபோக்கஸஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் காலேஜ் அண்டு ஒகேஷன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தான் அவங்க வந்து 10th 12th அந்த மாதிரி அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற பிளான் பண்ணுற ஸ்டேஜ். சரிங்களா, அடலசென்ஸ் ஸ்டேஜ். இதில் அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து திங்க் அப்ட்ராக்ட்லி அண்ட் யூஸ் சயின்டிஃபிக் ரீசனிங் டெவலப்ஸ். இது வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். தே சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி பிகம்ஸ் அண்ட் அவங்களுடைய செக்ஷுவல் ஐடென்டிட்டி பிகம்ஸ் சென்ட்ரல். ரிலேஷன்ஷிப்ஸ் வித் பேரண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி குட். Peer groups help develop and test self-concept but exert an anti-social influence. ஸோ இந்த ஸ்டேஜில் டீனேஜில் வந்து அவங்க ஆன்டி-சோஷியல் வந்து மேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அவங்கள. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப கேர் பண்ணிக்கிற வேண்டிய ஸ்டேஜ். குமரப்பருவம்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்துட்டு யங் அடல்ட்ஹுட், அப்படி மிடில் அடல்ட் இயர்லி அடல்ட்ஹுட். ஓகேங்களா, இயர்லி அடல்ட்ஹுட் 20 to 40 years. ஸோ இப்போம்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஹெல்த்துக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அதுதான் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அஸ்யூம் மோர் காம்ப்ளெக்சிட்டி. எஜுகேஷனல் அண்ட் கேரியர் சாய்ஸஸ் ஆர் மேட். ஸோ 20 இயர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணுவாங்க, கரெக்டான காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆல்ரெடி. அதில் அவங்களுடைய என்ன படிப்புக்கு ஏற்ற வேலையே அதை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அடுத்து காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் ஆச்சும் எதாவது சொன்னால் கெரியர் சாய்ஸஸ் மேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டில் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் பிகம் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். ஸோ அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேபிள் ஆகிருப்பாங்க. ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் பீப்புள் மேரி அண்ட் மோஸ்ட் பிகம் பேரண்ட்ஸ். டெசிஷன்ஸ் ஆர் மேட் அபவுட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு. அது வந்து எந்த பீரியடில் வருதுன்னா இயர்லி அடல்ட்ஹுட், அதாவது யங் அடல்ட்ஹுட் 20 to 40 இயர்ஸ்க்குள்ளே வருது. அது மாதிரி மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்றது 40 to 65 இயர்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போது என்ன நடக்கும்னா சம் டெட்ரியோரேஷன் ஆஃப் சென்சரி எபிலிட்டிஸ், ஹெல்த், ஸ்டெமினா அண்ட் ப்ரோவஸ் மே டேக் பிளேஸ். விமன் எக்ஸ்பீரியன்ஸ் மெனோபாஸ். இது வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் most basic mental abilities peak. The expertise and practical problem solving skills are high. இதுதான் cognitive development middle adulthoodல. அடுத்து psychosocial development வந்து middle adulthoodல stressful midlife transition may occur. Double responsibilities may cause ஸ்ட்ரெஸ், அதாவது பேரண்ட்ஸும் பார்க்கணும் சில்ட்ரனையும் பார்க்கணும், டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் இந்த மிடில் அடல்ட்ஹுட்டில் 40 to 65 இயர்ஸில். இதுதான் வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டில் இருக்கு. அடுத்து வந்து லேட் அடல்ட்ஹுட் 65 இயர்ஸ் அண்டு ஓவர். அதில் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து மோஸ்ட் பீப்புள் வில் பி ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் அண்ட் ஸ்லோயிங் ஆஃப் ரியாக்ஷன் டைம் அஃபெக்ட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங். ஸோ ஏஜ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும் இல்லைங்களா ஹெல்த் டெவலப்மெண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில். அடுத்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தே வில் பி மென்டலி அலர்ட். மெமரி மே deteriorate in some areas. most people find ways to compensate. ஸோ ஓகே, அடுத்து இது வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபார் லேட் அடல்ட்ஹுட். அடுத்து லேட் அடல்ட்ஹுட்டில் அவங்களுடைய சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஒர்க் பிளேஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வித் த ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேன் ப்ரொவைட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். They will search for meaning in life, which becomes their central importance. So above 65 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க சர்ச்சிங் ஃபார் லைஃப் வந்து போகிறாங்க. சரிங்களா, இது வந்து லேட் அடல்ட்ஹுட். இதுதான் வந்து யூனிட் 1
இதுக்குரிய சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆகிய ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். இது வந்து இந்த புக்கில் இருந்து நான் ரெஃபர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நம்ம. இந்த இருக்கு பாருங்க. Which of the following statement is correct? Development is not sequential. Development is disorderly. Development is continuous process. Development milestones are not influenced by cultural context. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னா, டெவலப்மெண்ட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பேர்த் டு டெத் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். க்ரோத் அப்படின்றது தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மெச்சூர்டு ஸ்டேஜ் வந்த பிறகு ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் என்னென்னா, டெவலப்மெண்ட் இஸ் அ சீக்வன்ஷியல் பார்ட்டு. நம்மளுடைய க்ரோத் அதிகமாக டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸும் அதிகமாகும். ஈவன் க்ரோத் ஸ்டாப் ஆகிட்டாலும் டெவலப்மெண்ட் வந்து ஆர்டர்லி அதிகமாகும். டிஸார்டர்லின்றது ராங்கு. ஸோ ஆர்டர்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கல்ச்சுரல் கான்டெக்ட்னு போட்டிருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை இல்லையா? எந்த கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் நம்ம வளர்க்கப்படுறோமோ அதற்குரிய டெவலப்மெண்டல் ப்ராசஸ் வந்து நம்மளுடைய வளர்ச்சியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்கும். இங்கே நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டுன்னு போட்டிருக்காங்க, அதனால் இது தப்பு. ஓகேயா? டெவலப்மெண்ட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.